ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு SubathRaj சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஹெச்டி மேக்கப். ஹெச்டி மேக்கப்னா ஹை டெஃபினிஷன் மேக்கப். இப்போது நிறைய ஹெச்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது எலக்ட்ரானிக்ஸில் ஹை டெஃபினிஷன் கேமரா, ஹை டெஃபினிஷன் டிவி, ஹை டெஃபினிஷன் ஸ்க்ரீன்ஸு, அதிலலாம் நம்ம ஃபேஸ் தெரியும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியணும் இல்லையா? ஏன்னா நம்ம ஸ்கின்ல நிறைய இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும், டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன், ஃபைன் லைன்ஸு. அதில் அந்த ஃபேஸில் நம்ம மேக்கப் போடும்போது அதெல்லாம் கிளியராக இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக நம்மளை கேப்சர் பண்ணும்போது எப்படி தெரியணும்? ஸ்மூத்தாக தெரியணும். அந்த ஸ்மூத்தாக எப்படி தெரியணும் அப்படின்னா ஹெச்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு நேச்சுரல் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மேக்கப் ப்ராசஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ காண்பிக்க போகிறேன். ஸ்டெப் 1 மிஸ்லர் வாட்டர், அதாவது டாட்டே பிராண்டோட மிஸ்லர் வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நார்ஸ் பிராண்டோட டோனர் வச்சு டோன் பண்ணிடுறேன். சாரி, அந்த பாட்டிலோட இமேஜஸ்லாம் சரியாக விழலை. நெக்ஸ்ட் டைம் அதை நான் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன். ப்ளீஸ் இந்த ஒரு வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நார்ஸோட மாய்ஸ்சரைசர் க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுறேன் அவங்க ஃபேஸுக்கு. நல்ல ஈவனாக அந்த மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணி ஒரு ஸ்லைட்டாக ஒரு மசாஜ் அவங்க ஃபேஸுக்கு நான் தரேன். நான் நெக்ஸ்ட் நார்ஸோட ஐ க்ரீம் எடுத்து அண்டர் ஐலையும் மேலேயும் அப்ளை பண்ணி அந்த ரிங் ஃபிங்கர் வச்சு லைட்டாக ஜென்டிலாக டேப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அனஸ்டாஷியா பெவர்லி ஹில்ஸ் ஐப்ரோ பவுடர், அதை வச்சு டீப் ப்ரௌன் அதை வச்சு அவங்களுக்கு லைட்டாக ஃபில் பண்ணுறேன். ஏற்கனவே அவங்களுக்கு ஐப்ரோஸ் நல்லா திக்காக சூப்பராக இருக்கிறதுனால லைட்டாக எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் அவங்களுக்கு நான் ஃபில் பண்ணுறேன். நல்லா அந்த ஐப்ரோஸை கோம் பண்ணிவிட்டு ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடுறேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ செட்டிங் ஜெல், அதாவது பெனிஃபிட்டோட பிராண்ட் அதை வச்சு ஐப்ரோவில் நல்லா கோம் பண்ணி அந்த ஐப்ரோஸை நல்லா செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நார்ஸோட ரேடியன்ட் க்ரீமி கன்சீலர் எடுக்கிறேன். அதோட ஷேட் என்ன உங்களுக்கு யூஸ் பண்ணுன்னா செஸ்ட்நட். அதை வச்சு அண்டர் அந்த ஐப்ரோஸ்க்கு அடியில் லைட்டாக க்ளீன் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்கோட பெயிண்ட் பாட் லேயிங் லோங்கிற கலர் எடுத்து அவங்க ஐ லிட்ஸ் மேலே அப்ளை பண்ணுறேன். ஐஷேடோக்கு நான் யூஸ் பண்ணுற பேலட்டு நட்டாஷா டினானாவோட சன்செட் பேலட். அதில் மார்கன்கிற ஒரு ஷேட் எடுத்து அவங்க க்ரீஸ்க்கு மேலே அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்
கார்னர் ஆஃப் த ஐஸ்க்கு அதே பேலட்டில் ஜாஸ்பருங்கிற ஒரு டார்க்கர் ஷேட் கலர் எடுத்து கார்னர் ஆஃப் த ஐப்ரோஸில் அப்ளை பண்ணி அப்படியே க்ரீஸில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அர்பன் டிகேவோட ஒரு பிளாக் ஐ ஷேடோ, அது சிங்கிளாக தனியாக வாங்கி வச்சுருந்தேன். அது ரொம்ப நல்லா டார்க்காக இருக்கும். அதை எடுத்து கார்னரில் அவங்களுக்கு 2 ஐஸ்லேயும் வந்து கார்னரில் வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுறேன் நான் அந்த பிளாக் கலரை. அகெயின் நட்டாஷா டினானோவில் க்ளோங்கிற ஐஷேடோ கலர் எடுத்து அந்த பிளாக் சைடில் வந்துட்டு நான் வந்து மெர்ஜ் பண்ணிடுறேன். நான் அந்த கலர் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரியாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி போட்ட கலர்ஸோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். அகெயின் எனக்கு அந்த பிளாக் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால டூ ஃபேஸோட பேலட்டில் இருக்கிற பிளாக் எடுத்து திருப்பி கார்னரில் வந்து இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுறேன். திரும்பவும் ஜாஸ்பர் கலர் ஃப்ரம் நட்டாஷா டினானோலேருந்து எடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக பிளெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த கன்சீலர் நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா, அந்த கன்சீலர் எடுத்து ஒரு ஸ்லைட்டாக கட் க்ரீஸ் மாதிரி நான் ஐ லிட்ஸில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். அப்ளை பண்ணி முடித்த பிறகு அந்த நட்டாஷா டினானோ பேலட்டில் இருக்கிற அகேட், அதாவது ஒரு கோல்டு கலரில் இருக்கும், அந்த ஷேடை எடுத்து இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸுக்கும் மிட் ஐஸ் வரைக்கும் லிட்டு, அதாவது மிட் ஆஃப் த ஐ லிட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதே பேலட்டில் டே ஸ்ப்ரிங்குங்கிறது இன்னொரு டார்க் ஒரு கோல்டு கலரில் ஒரு ஷேட் இருக்கும், ஒரு காப்பர். இது அதை வந்து மிட் ஆஃப் த ஐலிட்ஸ்லேருந்து அவுட்டர் கார்னர் அந்த டார்க் ஷேட் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் டச்சப் வேணுமோ திருப்பி என்னென்ன ஷேட் நான் பழசு போட்டேனோ அந்த இடத்துலலாம் திருப்பியும் அதே ஷேடை வச்சு போட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன் கரெக்டாக. நெக்ஸ்ட் மார்ஃபியோட ஜெல் ஐலைனர் எடுத்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மஸ்காரா அதை கேர்ள் பண்ணுறேன், கேர்லிங் பாண்ட் வச்சு. திரும்பவும் பெர்ஃபெக்ஷனுக்காக திரும்பவும் ஷேட்ஸ்லாம் எடுத்து கரெக்டாக இருக்கா எங்கெங்கே இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் எங்கெல்லாம் ஃபாலோட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன் நான் அண்டர் த ஐஸில்.
அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து மேட்ச் ஆகலை, 2 ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி தான் நான் அப்ளை பண்ணேன். நான் அது என்ன ஃபவுண்டேஷனுங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கன்சீலர் அப்ளை பண்ணால் அதே செஸ்னட் கன்சீலரும் இன்னொரு டார்க்கர் ஷேட் ஒரு கன்சீலர், அதையும் நான் லிங்க் பண்ணுறேன். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணேன். நான் அது முடித்த பிறகு செட்டிங் பவுடர் வச்சு அண்டர் ஐஸ் கன்சீலரை வந்து நான் செட் பண்ணிட்டேன். அர்பன் டேக்கேவோட 24/7 கிளைட் பென்சில் வச்சு அவங்களுக்கு அண்டர் த ஐஸும் அப்பர் ஐலிட்ஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட்டு மேலே ஐலிட்டில் கொடுத்த ஜாஸ்பர் அண்ட் மார்கனியும் அடியில் அண்டர் த ஐஸ் அதுலேயும் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு யூஸ் பண்ணது வந்து ஆர்ஜலோட ஐலாஷஸ். ஐலாஷஸ் வந்து நல்லா ஸ்டிக்காக இருக்கா அப்படிங்கிறத வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐலையும் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஹூடா பியூட்டியோட வந்து கான்டோர் க்ரீம் இருக்கும், அது மீடியம். அந்த மீடியம் ஷேட் எடுத்து அவங்களுக்கு கான்டோரிங் பண்ணுறேன். சீக்ஸு, நோஸ் அண்ட் சின் ஏரியா எங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அவங்க ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்றாப்பில் நான் அப்ளை பண்ணுறேன். அதை அப்ளை பண்ணி முடித்த பிறகு நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் கான்டோர் ப்ரஷ் வச்சு தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நோஸ்லேயும் அவங்களுக்கு கான்டோர் பண்ணுறேன். அப்புறம் நார்ஸோட கான்டோர் பவுடர் வச்சு அதுக்கு இந்த க்ரீம் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே திருப்பியும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட்டு நார்ஸோட ப்ளஷ், அதாவது எக்ஸிபிட் அப்படிங்கிற ஒரு ப்ளஷ் இருக்கும் ஷேடு, அந்த ஷேடை அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹூடா பியூட்டியோட 3D ஹைலைட்டர் பேலட்டில் இருக்கிற ஹைலைட்டர் எடுத்து ஹை சிக் போன்ஸில் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்புறம் அதே ஹைலைட்டர் எடுத்து அவங்க பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ்லேயும் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறேன்.
அப்புறம் நட்டாஷா டினானா பேலட்டில் இருக்கிற லாரல்ங்கிற ஒரு ஷேட் எடுத்து இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸில் வந்து அவங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். எங்கெல்லாம் ஃபாலோட்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் அப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு செட்டிங் பவுடர், அதுவும் நார்ஸோட செட்டிங் பவுடர் தான். அதை வச்சு ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து செட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் ஹைலைட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லிப் லைனர் வச்சு அவங்க லிப்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செஃபாராவோட டார்க் ஒரு ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் இருக்குது, லிக்விட் லிப்ஸ்டிக். அதை வச்சு அதை எடுத்து அவங்களுக்கு லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். அதோட மேக்கோட இன்னொரு க்ரீம் லிப்ஸ்டிக்கும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் கரெக்ஷன் இருக்கோ ஐஸில், லிப்ஸ்லலாம் திருப்பியும் ஒரு லைட்டாக டச்சப் பண்ணிடுறேன். த லாஸ்ட் ஸ்டெப் செட்டிங் ஸ்ப்ரே. இது அர்பன் டேக்கேயோட செட்டிங் ஸ்ப்ரே. அதை எடுத்து அவங்க ஃபேஸில் ஃபுல்லாக செட் பண்ணிடுறேன். டட்டடா, இதுதான் அவங்களோட ஃபைனல் ஹெச்டி மேக்கப் லுக். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்னோட இன்ஸ்டா பேஜ் ஐஎம் சுபத்ரா இல்லைனா சுபத்ரா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக்லேயும் இருக்கேன். எல்லா லிங்க்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் என்னை அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் அங்கே எவ்ரிடே நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நான் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.